அச்சாரம் டிவி நேர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு திரை விமர்சனம்ல நாம் பார்க்க போகிற திரைப்படம் மாஸ்க். வெற்றிமாறன் கண்காணிப்பில், ஆண்ட்ரியா சொக்கலிங்கம் தயாரிப்பில், விகர்ணா அசோக் இயக்கத்தில் கவின், ஆண்ட்ரியா, ருஹானி சர்மா, ஜார்ஜ் மரியன், ஆடுகளம் நரேன், சார்லி, கல்லூரி வினோத் மற்றும் பலர் நடித்து வெளியாகியிருக்கும் படம்தான் மாஸ்க். கதை: அரசியல் கட்சி தலைவரான மணிவண்ணன், அதாவது பவன் அவர்கள் வரும் தேர்தலில் தனித்து போட்டியிட்டு வெற்றி பெறுவதற்காக மக்களுக்கு ஓட்டுக்கு காசு கொடுக்க சுமார் 440 கோடி பணத்தை பாலியல் தொல்லை காரணமாக பாதிக்கப்பட்ட பெண்களை பாதுகாக்கும் போர்வையில் வலம் வரும் பூமி, அதாவது ஆண்ட்ரியா அவர்களின் உதவியை நாடுகிறார் பவன். பூமியின் சூப்பர் மார்க்கெட்டில் பதுக்கி வைத்து பணம் பட்டுவாடா பண்ணுவதற்கு தயார் நிலையில் இருக்கும் நிலையில் எம்.ஆர். ராதா மாஸ்க் அணிந்த ஒரு கூட்டம் பணத்தை திருடுகிறது. டிடெக்டிவ் ஏஜென்ட்டாக கோல்மால் வேலைகளை செய்து பணம் சம்பாதித்து வரும் வேலு, அதாவது கவின், எப்படி இந்த வலையில் சிக்குகிறார்? எல்லா பிரச்சனைகளும் சரி செய்தாரா இல்லையா என்பதே மாஸ்க் படத்தின் மீதி கதை. டிடெக்டிவ் கதாபாத்திரத்தில் வேலுவாக கவின் சிறப்பாக நடித்துள்ளார். ஆண்ட்ரியாவின் நடிப்பு மிரட்டல். அரசியல் கட்சி தலைவராக பவன் நடிப்பும் அருமை. ஹீரோயினாக ரதி கதாபாத்திரத்தில் ருஹானி சர்மா சிறப்பாக நடித்துள்ளார். சார்லி, ஜார்ஜ் மரியன், ஆடுகளம் பிக்பாஸ் அர்ச்சனா, ஆடுகளம் நரேன், கல்லூரி வினோத் என இதில் நடித்திருக்கும் அனைவரும் அவரவர் கதாபாத்திரம் உணர்ந்து சிறப்பாகவே நடித்துள்ளனர். இசையமைப்பாளர் ஜி.வி. பிரகாஷ் பாடல்கள் இசை நன்றாக இருந்தது. டி ராஜசேகரின் ஒளிப்பதிவு படத்திற்கு பெரிய பலம். அறிமுக இயக்குனர் வி. கர்ணன் அசோக் எடுத்துக்கொண்ட கதையை எல்லோரும் ரசிக்கும்படி சொல்லியுள்ளார். படம் கொள்ளையடிப்பதற்கான காரணம் நல்ல சிந்தனை. இரத்தத்தில் வழுக்கி விழுந்து மரணிப்பதெல்லாம் கொஞ்சம் டூ மச். பாராட்டுக்கள். ஒட்டுமொத்த படக்குழுவினருக்கும் அச்சாரம் டிவி சார்பாக வாழ்த்துக்கள். அனைவரும் அச்சாரம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐகானை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நன்றி.